வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஃப்டிஎஃப்எஸ் வித் மோஹி. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரீரிலீஸ் படத்தை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ரிவ்யூவில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் எஸ்எஸ் ராஜமௌழி அவர்களுடைய பாகுபலி தி எபிக். ஸோ இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன், ஒருவேளை பிடிஎஸ் ஒர்க் தான் காட்ட போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். பார்த்தா வந்து 2-in-1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது பாகுபலி 1 மற்றும் பாகுபலி 2 ரெண்டுத்தையும் ஸ்ட்ரெச் பண்ணி, அதாவது 3 hours 45 minutes இந்த படத்துக்கு அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தில் சில ஆட் ஆன் சீன்ஸும் இருந்திருக்கு. ஸோ எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு, இப்பயும் படம் புதுசாக இருக்கா இல்லை என்னடா பழைய படத்தையே பார்க்குறமே அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கின்றது நம்ம டீட்டெயில் ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நாம ரிவ்யூக்கு போகலாம். பாகுபலி தி எபிக் கதையெல்லாம் சொல்லணும் அவசியம் இல்லை, உங்கள் ஊருக்கே தெரியும். அண்ட் இந்த படத்துடைய எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா, இன்னுமே எனக்கு வந்து இது ஒரு பழைய படம் ஃபீலே ஆகலை. முக்கியமாக இந்த படத்தை வந்து 4Kக்கு சூப்பராகவே கன்வெர்ட் பண்ணிங்க. 4K ஆல்ரெடி 4K தான், பட் கலர் டியூன்லாம் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ப்ளூ ஷேட்லேருந்து ஒரு மாதிரி ஆரஞ்ச் ஷேடில் கொண்டு வந்திருக்காங்க. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. உண்மையாகவே நம்ம பாகுபலி தான் பார்க்குறோமா, அதுவும் நம்ம ஊர் சேர்ந்த நம்ம நாடு சேர்ந்த படமாக பார்க்கணுன்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் ஆச்சு. ஏன்னா இப்போவுமே அந்த கூஸ் பம்ப்ஸ் எனக்கு வந்தது. அதுவும் எப்படின்னா, பாகுபலி வந்து கட்டப்பா வந்து பாகுபலி கொல்கிற சீனாக இருக்கட்டும், அப்புறம் வந்து அனுஷ்கா என்ட்ரி சீன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் பாகுபலி அந்த உள்ளே என்ட்ராகிற சீன், அதாவது அனுஷ்கா ஃபஸ்ட்டு அதனுடைய, அதாவது அம்மா அனுஷ்கா வந்து ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க இல்லையா, அந்த சீனாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பாகுபலி எல்லாம் கற்றுவாங்களே அந்த சீனாக இருக்கட்டும், இப்போவுமே என்னை மிரள வைக்குது. நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அனுபவப்பட்ட படம் இப்போயும் நம்மளை மிரள வைக்கினா, அப்போ ஒரு எபிக் தான் அந்த படம்ன்ற மாதிரி. ஸோ ஒரு எப்பிக்கலான ஒரு படம் தான், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. எனக்கு வந்து நிறைய இடங்களில் என்ன அறியாமே கிளாப்ஸ் பண்ணேன், நிறைய இடங்களில் என்ன அறியாமே கற்றுனேன். நம்ம இந்த படம் தான் என்ஜாய் பண்ணோமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்ஃபுல்லாக வந்தது. ஏன்னா நான் இப்போ பார்க்கும்போது ஓரளவு யங்ஸ்டர் கூட வச்சுப்போமே. ஏன்னா இப்போ நான் பார்க்கும்போது ஆஹா நம்மளுக்கு வயசாகிடுச்சா இல்லை படத்துக்கு வயசாகலானா நம்மளுக்கு வயசான மாதிரி ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி ஃபீல் இருந்தது. ஸோ ரொம்ப த்ரூ அவுட்டாக எனக்கு ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருந்தது. அதுவும் ஒரு பெரிய ஸ்க்ரீனில், அதாவது அப்போ நம்ம பெரிய ஸ்க்ரீனில் தான் பார்த்துருப்போம். அப்போ எனக்கு ஞாபகம் வரல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிவியில் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஓடிடியில் பார்ப்போம் பசங்க பார்க்குறான்ட்டு. ஆனால் மறுபடியும் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் அந்த பிரமிப்பு குறையவே இல்லை. உண்மையாக அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது படம். எப்பட்றா அப்படி பண்ணீங்க இந்தியாவில்? அதுவும் ராஜமௌழிலாம் அவரோட முன்னாடி படம்லாம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக நீங்கள் அதெல்லாம் பார்க்கவே மாட்டீங்க. ஒரு சில படங்கள் இருக்குது, ஆனால் அது முன்னாடிலாம் அவ்வளோ லாஜிக்கல் இல்லாமல் இருக்கும். பட் இந்த படம் வந்து ஒரு இந்தியன் சினிமாவே புரட்டி போட்ட ஒரு படம் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே இல்லை. அந்தளவுக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சாங்ஸு, அப்புறம் வந்து விஷுவல்ஸு, அதெல்லாமே நல்லா மெனக்கெட்டுருக்காங்க. அது நல்லாவே படத்தில் அந்த அவுட் தெரியுது. உண்மையாக சொன்னால் ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பர்ஃபெக்டாக இருந்தது படம் ஃபுல்லாகவே. அந்த பிரம்மாண்டம் நிரம்ப இருந்ததுன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு படமானது ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் ஆட் ஆன் சீன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. 2-3 சீன்ஸ் இருக்குது. நான் சொன்ன அந்த பாகுபலியோட என்ட்ரிஸு, அப்புறம் 2-3 சீன்ஸ்லாம் இருக்குது. அதை நான் சொல்ல விரும்பலை. பட் அது வந்து பெரிய இம்பாக்ட்லாம் இல்லை. அப்படியே அந்த கோர்வையை கூட தான் லைட்டாக அதை கட்டு போட்டுருக்காங்க, அவ்வளோ வித்தியாசம். அது சும்மா லைட்டாக ஆட் பண்ணி விட்ருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் படத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சர்ப்ரைஸும் படத்தில் வந்துட்டு போகுது. அது நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அது வந்து ஒரு அனிமேஷன், அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி ஒரு வேளை கேள்விப்படாதுக்காக சொல்கிறேன். அண்டு இதில் வந்து 2 இன்டர்வல் அதை மைண்டில் வச்சுட்டு போங்க. ஏன்னா இந்த படம் பார்க்க போகும்போது 2 விஷயம் இருக்கணும். இன்றைக்கி கரெக்டாக October 31. ஸோ எல்லாருக்கும் மேக்ஸிமம் சேலரி கிரெடிட் ஆகிருக்கும். ஸோ கிரெடிட் ஆகிடுச்சுன்னா கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா படத்தில் வந்து 2 இன்டர்வல் மறுபடியும் சொல்கிறேன், கொஞ்சம் படம் ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகுது. ஏன்னா 2 படத்தையும் ஜாயின் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, ஸ்ட்ரெச் ஃபீல் இருக்குது. அது எனக்கு என்னால் ரியலைஸ் பண்ண முடியுது. இன்னும் கொஞ்சம் உட்காந்துருக்குமே, டைட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்து ஒரு சில இடங்கள் அந்த லென்த்து தட்டுது. அதாவது காம்பினேஷனாக பார்க்கும்போது, ஆக்சுவலி படம் காம்பினேஷன் பார்க்கும்போது கோ வித் ஃப்ளோவில் அந்த ஒரு இதில் இருந்தது. பட் இருந்தாலுமே வந்து ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகுது. அந்த மைண்டில் வச்சுட்டு படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அதுமாரி 2 இன்டர்வலுக்கு செலவு பண்ண ரெடி ஆகிக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களாம் கூப்பிட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதுவும் ஒரு இன்டர்வலுக்கே எப்படி காசு போகும்னு. ஸோ 2 இன்டர்வல்னால் சொல்லவே தேவையில்லை. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன் நல்லதுன்னு உங்களுக்கு போகிறோம். அதுவும் ஃபேமிலி உமன்ஸுக்கெலாம் நல்லாவே தெரியும். ஸோ உண்மையாக த்ரூ அவுட்டாக நான் என்ஜாய் பண்ணேன். எனக்கு ரொம்பவே படம் பிடிச்சிது. முடிஞ்ச வரைக்கும் பெரிய ஸ்க்ரீன் இருக்க தியேட்டர்ஸாக போய் பாருங்கள். அதுதான் அந்த அனுபவம் நல்லாயிருக்கும். தயவு செஞ்சு சின்ன ஸ்க்ரீனில் பார்க்காதீங்க. சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் வீட்டிலே பார்த்துக்கலாம். அதுக்கு நல்ல தியேட்டரில் நல்ல சவுண்டு எஃபெக்ட் இருக்கிற ஒரு பெரிய ஸ்க்ரீனில் போய் பாருங்கள் ப்ளீஸ். அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு, அதாவது இது வரைக்கும் ஒருவேளை நியூ பார்ன் பேபியாக இருக்கட்டும், இல்லை அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது உங்கள் பசங்க பிறக்கலை அப்படின்ற பட்சத்தில் பசங்களை கூட்டு போய் பாருங்கள். முடிஞ்சால் அவங்க பேரண்ட்ஸ் கூட கூட்டி போய் பாருங்கள். நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, ஒரு தியேட்டரல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. மறுபடியும் அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வந்ததுக்கு ஒரு ஒர்த்தான ரிலீஸாக நான் அதை பார்க்குறேன். ஸோ
இந்த படத்துக்கெல்லாம் ரிவ்யூ பாயிண்ட்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அண்டில் தென் ஸ்டே வித் மீ FD Buzz with மோகி.